பிரைஸ் காட். ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி ஜலத்தினாலும் பரிசுத்தாவினாலும் ஞானஸ்தானம் பெறும்போதுதான் மீண்டும் பிறக்கிறார். பரிசுத்தாவி நம்மிடத்தில் வரும்பொழுது நமக்கு பாவம், நீதி, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். யோவான் 16:8. சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். யோவான் 16:13. உலகமெங்கும் சென்று சாட்சி பகர் நம்மளுக்கு அதிகாரம் கொடுப்பார். அப்போஸ்தலர் 1:8. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். 7 ஆவியின் வரங்களையும் 9 ஆவியின் கனிகளையும் நமக்கு அருளி செய்வார். ரட்சிப்பு ஞானஸ்தானம் மட்டும் போதாது. ஏன்னா இயேசும் யோவான் 3:5 சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே சொல்லுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால இட் இஸ் அ மஸ்ட். நம்ம எல்லாரும் அபிஷேகம் பெறணும். The Spirit is our teacher, guide, counselor. He gives us wisdom, direction and discernment. ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையை மறுரூபப்படுத்துவார். கிறிஸ்துவை போல வாழ உதவி செய்வார். ஆமென்.